இப்போ நான் வந்து இந்த பூமியில் பிறந்த புது குழந்தை மாதிரி இருக்கேன். சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இப்பொழுது வரை நடந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைத்திருக்கிறோம். மீட்டிங்லாம் கிடச்சிது. அவங்கள்ட்டேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் எனக்கு நிறையா அனுபவங்கள் கிடச்சிது. ஃபஸ்ட்டு உக்காந்ததுமே என்னுடைய டென்ஷன் குறைஞ்சிது, தைரியம் வந்தது. வீட்டுக்குள்ளவே இருந்தேன்னா வெளியே தைரியமாக எதுவாக இருந்தாலும் வெளியே போய் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற தைரியம் வந்து நான் வெளியே வர எல்லாம் ஆரம்பித்தேன். இது வந்து நான் அனுபவித்ததுலேருந்து வந்து பார்க்க போனால் என்ன மாதிரி இருக்க கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இதில் உக்காந்து நான் தெளிவாக இந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறேன்னும் போது, ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னும் போது கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கு இது போய் சேர்ந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இந்த பூமியில் பிறந்த புது குழந்தை மாதிரி இருக்கேன். சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் என்னமோ நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வில்லிவாக்கம் குளத்தூர்லேருந்து வரேன். என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு தீராத வயிற்று வலி 20 வருஷமாக இருக்குது. இங்கே வந்து 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நான் டாக்டர்களே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது. இந்த மெடிடேஷன் பண்ணி என் வயிற்று வலியை குணப்படுத்திடுவேன்ற நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு தைரியத்தை கொடுத்த இந்த மெடிடேஷன் சென்டருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. வில்லிவாக்கத்தில் இருக்கிற சிக்கோ நகர் தான் என் வீடு. இப்போ 2 நாள் வந்தோடனே ஐயா அந்த உங்களுடைய மாஸ்டர் பேச்சு, அவங்க இந்த நேற்று ஒரு கிறிஸ்டின் லேடி பண்ணாங்க, இன்றைக்கி மேடம் பண்ணாங்க, எல்லாம் அவங்க மகளிராக பண்ணுறாங்க. இது ஒரு மகளிர் முன்னேற்றத்துக்கு கூட ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பண்ண யோகாவில் நேற்று பண்ணதும் இன்றைக்கி பண்ணதும் எனக்கு ஒரு மனசு நிம்மதி இருக்குது. நான் ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 75 வயசாகுது. நான் டெய்லி யோகா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்கள் 2 நாள் பண்ண யோகா கொஞ்சம் மாற்றி இருக்குது, பிடிச்சிருக்குது. எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எல்லோரும் அந்த பிரமிட் இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்து அதில் செய்யணுன்னு ரொம்ப பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். என் பேர் நாகலட்சுமி. நான் நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து எனக்கும் மனசு ஒரு திருப்தியாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் அடுத்தது எங்கே இருந்தாலும் வருவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையிலிருந்து இப்பொழுது வரை நடந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைத்திருக்கிறோம். டான்ஸு, யோகா, மெடிடேஷன், இது எல்லாத்தையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலையில் இப்பொழுது வரைக்கும் ஒவ்வொன்றுமே நாம தவமாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். தவம் என்றால் வேற ஒன்றுமில்லை. நாம் மெடிடேஷன் செய்யும் போது தன் பயமாக இருக்கிறோம். காலையில் அவங்க நடனம் ஆடும் போது நம்ம பார்த்தோம், நம்மை கொஞ்ச நேரம் மறக்க அடிச்சுட்டாங்க. யோகானது வேற ஒன்றும் இல்லை. YOGA, Y ஃபார் யூத்ஃபுல்னஸ், O ஃபார் ஆர்டர்லினஸ், D ஃபார் ஜெனராசிட்டி, A ஃபார் அட்டென்டிவ்னஸ். இப்போ நம்ம அவங்க செய்த அந்த யோகாவில் பார்த்தா இந்த 4 மடங்கு இருக்கிறது. இளமை ஆற்றல், ஒழுங்கு, இசைவு, அந்த கணத்தில் இருத்தல். அதே போலதான் நடனமும். அப்ப அசைவில் இசைவு நடனம் என்றோம். இப்போ இந்த பேச்சில் ஒரு இசைவாய் இருந்தா அது தியானம். ஒவ்வொன்றுமே எந்த வேலை எடுத்தாலும் சாப்பிடுறது நமக்காக சாப்பிட்டா அது சாப்பாடு. உண்ணும் உன் உணவை வந்த வழியினை நன்றி உணர்வுடன் உண்ணும் போது அது பிரசாதம். இந்த காலத்துல நம்ம வேற என்ன எத்தனையோ வேலை இருக்கு. நமக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்கு இருக்கிறோம் அப்படின்னா இங்கிருந்து நாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிற செய்திகள் நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நாம் இந்த 2 நாட்களாக பொழுதை ஆக்கி கொண்டிருக்கின்றோம். பொழுதே போக்கவில்லை. ஒரு முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட் சைவம். சை என்றால் அசையாதது. இந்த உலகத்துல இடம் விட்டு இடம் அசையாத ஒன்றே ஒன்று தாவரங்கள் மட்டும்தான். இடம் விட்டு இடம் அசையாது எல்லாமே விலங்குகள். அந்த உணவுகளை நாம எடுத்துக்கொள்ள ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? தன் உணவை தானே விளைவிக்க தெரியாத விலங்கினம் தான் பிற உயிரை கொன்று வாழும். நன்றி, வணக்கம். எனக்கு 3 ரகமான சிக்கன் குனியா வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 3வது கொரோனாவும் வந்துச்சு. இதுலேருந்தெல்லாம் நான் தப்பிச்சுக்கினேன்னாக்க ஆசனம், பிராணாயாமம், மெடிடேஷன் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நான் இன்னமும் ஏதோ ஒன்று வந்தேன். இங்கே வந்த ஒரு தெய்வீகமான ஒரு இது வருது. தேவலோகத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பாடு விட மறந்துட்டேன்.
உணவு சமாச்சாரோட ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். இங்கே வந்திருக்கும் அனைத்து மாஸ்டருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 80 நாள் தான் நான் தியானத்தில் இருக்கிறேன். இப்போ என்னோட தியானத்தை முழுமையாக இருக்கிறேன். இந்த 2 நாள் எனக்கு கிளாஸஸ் நல்லா அருமையாக இருந்துச்சு. ரெண்டாவது இங்கே அனைவரும் வந்தவங்க எல்லாருமே எனக்கு அன்பாக பழகுனீங்க. எனக்கு அதுதான் முக்கியமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்படி பழகுறனோ அதே மாதிரி தான் இங்கே வந்திருந்த அனைவரும் பழகுனீங்க. அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட பழகுனேன். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ப்ரோக்ராமில் லக்ஷ்மி பிரசன்னா மேம் பேசுனது எத்தனையோ பேருக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்தால் ஒரு நல்ல விஷயத்தில் கால் பதிக்க போகிறோன்றது அவங்க சொன்னதுலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் எல்லாமே நல்லா ஆகிட்டேன், இப்போ நல்லா போல்ட் ஆகிட்டேன் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என் உள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்குன்றது இன்றைக்கி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி தான் எனக்கு தெரியும். இனிமேலும் நம்மளை மாற்றிக்க வேண்டியது நிறைய இருக்குன்றது அந்த கிளாஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சரண்யா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது போல் பல ப்ரோக்ராம்கள் நடந்து நிறைய பேர் பலன் அடையணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். மெடிடேஷனுக்குள்ளே 3 வருஷம் ஆகுது. நான் வந்ததுலேருந்து வெஜிடேரியனாகவும் இருக்கேன். இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. எனக்கு தியானம் பண்ணுறது நிறைய சிரமம் இருந்துச்சு. சரி, எங்கெல்லாம் போயிட்டு எனர்ஜி எடுத்துக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாம்க்கே நான் வந்தேன். நான் நேற்று காலையில் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாட் கூட இல்லை. நான் ஒரு 2.5 ஹவர்ஸ் மெடிடேட் பண்ண முடிஞ்சு. அது இவங்க எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் எல்லாரும் மெடிடேட் பண்ணதுனால தான் என்னால் உங்களோட எனர்ஜி ஃபீல்டில் சேர்ந்து என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ் தான். வெஜிடேரியன் ரேலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய மாஸ்டர்ஸ் பேம்ப்ளெட்ஸ் நான்வெஜ் ஷாப்லேயும் கொடுத்தாங்க, எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க. எங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாது எதுவும் கிடையாது. சேவாதல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே என்னால் முடிஞ்ச சர்வீஸ் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி சின்னதாக ஏதோ பண்ணேன். மெடிடேஷன் பண்ணுறதுலேயும் ஒரு சின்ன ஹேர்டில்ஸ் இருக்கு, பண்ண முடியல, ஸ்ட்ரக் ஆகுறாங்கன்னா சர்வீஸ்குள்ளே வாங்க. சர்வீஸ்குள்ளே வரும்போது நம்ம வேற யாருக்குமே சர்வீஸ் பண்ணல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனால் எல்லாமே எனக்கே நடந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு 6 மந்த்தாக தான் எங்களுக்கு மெடிடேஷனே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தோம். தைராய்டு காய்டர் ப்ராப்ளம் இருந்தது. மெடிடேஷன் மூலமாக நிறைய சேஞ்சஸ் எனக்கு காய்டரே இல்லாமல் போயிட்டு எனக்கு. அப்புறம் நாடியூல் ப்ராப்ளம் இருந்தது. சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா பாடியில் உள்ள ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் கிடைக்கும். வீட்டில் 1.5 hours கூட என்னால் கண்டினியூஸாக உட்கார முடியாது. ஆனால் இங்கே 3 hours நான் மெடிடேஷன் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று ஒரு 3 hours, இன்றைக்கி ஒரு 3 hours பண்ணோம். கான்ஃபிடன்ஸ் வந்தது. அப்போ வீட்லேயும் போய் நம்ம கண்டிப்பாக ஒரு 3 hours மெடிடேஷன் நம்மளால் உட்கார முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு வந்துச்சு. அப்புறம் ஃபுட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது, எல்லா ஃபுட்டும். அப்புறம் ஒருத்தவங்களுக்கும் அவங்க உபசரிக்கிற முறையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எப்படி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தோமோ அதே மாதிரி ஃபீலிங். ஒருத்தவங்களுக்கும் அவங்க அந்த சந்தனம் வச்சு கொஞ்சம் கூட அலுப்படாமல் எல்லாருக்கும் செய்கிறாங்க பாருங்கள் உபசரிக்கிறதெல்லாம். ஒரு ஆன்மாவும் இங்கே ரொம்ப சந்தோஷம் அடையும். அப்புறம் இன்றைக்கி இந்த யோகா தினத்தப்ப நிறைய ஆசனங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். 1 hour அவங்க பரதநாட்டியம் ஆடினாங்களே, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மெடிடேஷன் அப்படின்னு இங்கே 2 நாள் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் மாற்றம் அடைய நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வீட்டில் போயிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு மெடிடேஷனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்று நைட்டு எப்படி நம்ம இங்கே படுக்க போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன். நிறைய பேரோட மீட்டிங்லாம் கிடச்சிது. அவங்கள்ட்டேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமாக என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு மினிட்ஸ் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோன்னா அவங்கள்ட்டேருந்து ஏதோ கற்றுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு நேற்று உணர்த்துற மாதிரி தான் இருந்தது. அதனால் எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுங்கள். நம்ம லைஃப்லாம் ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலமுருகன். இந்த தியானம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டது மனைவி கிட்டேருந்து தான். கலைவாணி அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நாங்கள் அந்த டீச்சிங் ஃபீல்டு, ப்ரொஃபஸர் ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் செமினார் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அதுமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எங்கள் செமினாரில் கூட இருக்காது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். எனக்கும் இது ஃபஸ்ட் டைமு. எனக்குள்ளே என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நான்வெஜ் விட்டாச்சு. கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் நாங்கள் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் பேசுனாங்க பாருங்கள். சின்ன விஷயங்கள் சொன்னாலும் எல்லா விஷயமுமே இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இப்போ இவங்களுக்கெல்லாம் பாட்டு டான்ஸ்லாம் பிடிக்கும், எனக்கு அந்த இது ஹேபிட் கிடையாது. பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆன்மாக்கு வந்து அதெல்லாம் தேவையாக இருக்குமோ அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக தியானம் பண்ணுவேன்.